ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. இதில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் அயல் நாட்டில் போய் நான் படிக்க போகிறேன் சார், அங்கே போய் நான் எடுக்கிற சப்ஜெக்ட்டு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல, எல்லாருமே மெடிசனு இன்ஜினியரிங்கு ஐடி இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் புதுசாக படிக்கிறாங்க, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு குழப்பமே வேண்டாம். லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் இப்போ என்ன இருக்கோ அதை படிங்க. அதே மாதிரி டாக்டர் தான் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, டாக்டர்ஸ்லேயே லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் படிங்க, இன்ஜினியரிங்கில் படிங்க. இது புதுமை எண்ணங்களும் புதுமை சிந்தனைகளும் புதுமை அவார்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன திரை பெரிய திரை இவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலம். பாக்யஸ்தானத்தில் போய் உங்களுக்கு ராகு இருப்பதும் 10ஆம் இடத்துல குருவோட வீட்டில் சனி இருப்பதும் அற்புதமான காலம். மிதுன ராசிக்கு தெளிவான சிந்தனை வேணும், குழப்பாதீங்க போட்டு. நான் என் ஃப்ரெண்டை கேட்டேன் சார், அவன் படிக்க சொன்னான். அதே மாதிரி வேலைக்கு போங்கோ, சைடில் வேலைக்கு போய்கிட்டே படிங்கோ. குடும்ப பிரச்சனையில் பாகப்பிரிவினையோ அல்லது பஞ்சாயத்தோ அடுத்தவங்களுக்கு நீதி சொல்கிறதோ நியாயம் சொல்கிறதோ தர்மம் சொல்கிறதோ இப்போ வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ பாருங்கள். இரவில் கண்ணு முழிச்சு நான் ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார், அப்போ தான் எனக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம். கணவன் மனைவி பிரச்சனையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கோ. கொஞ்சம் டாலரன்ஸ், உங்களுக்கு பொறுமையாக வேண்டும். ஏன்னா கோபம் ஏற்கனவே ஜாஸ்தி. கடந்த 4 வருஷம் பட்ட அவஸ்தை உங்களுக்கு தெரியாதுங்களா? விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீர்கள். இதுதான் உங்கள் ஜாதகம். கவனமாக இருங்க. 18 மாதம் வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு, இந்த பக்கம் பார்த்தா 3ஆம் இடத்துல கேது. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே அயல்நாட்டு பயணத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான். ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே 9ஆம் இடம் தான். யாரெல்லாம் 2 டிகிரி முடிச்சு 3ஆவது டிகிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, யாரெல்லாம் PhD படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்துணை பேருக்கும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படின்றது காத்திருக்கு. இது வரைக்கும் இல்லாமல் ஒரு காலேஜில் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு அட்மிஷனே கிடைக்குன்னு சொன்னீங்க, இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் கிளிக் ஆகிடும். ஏன்னா குருவோட பார்வை வேறு அல்டிமேட்டாக ராகு மேலே பதியறதுனால இந்த தடவை படிக்கிற மாணவர்களுக்கு சார் சொன்ன மாதிரி அல்டிமேட்டான டைம் பீரியட் இருக்குது. யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, இது வரைக்கும் ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணல நினச்ச அத்தனை பேரும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக ஃப்ளைட்டில் ட்ராவல் அட்லீஸ்ட் சுற்றி பார்க்கறதுக்காவது போகிறதுக்கான பாக்கியத்தை இந்த தடவை ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா இருக்கிற இடமே காலபுருஷனுடைய 11ஆம் இடம். அப்போ நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்தையும் நிறைய வெகுஜன தொடர்போடு இருக்கக்கூடிய இடத்தையும் இந்த தடவை ராகு உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பார். இந்த பக்கம் 3ஆம் இடத்தில் கேது அமர்கிறார். கொஞ்சம் இது வரைக்கும் இல்லாமல் சில தடை தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முயற்சியில். ஆனால் ட்ரை அகன், இது மட்டும்தான் இந்த ஒரு 18 மாதம் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணிங்கன்னா கேது பயங்கரமான சக்ஸஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் தான் இருக்குது. தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் கேது அமரும்போது கொஞ்சம் மனதளவு ஒரு பதட்டம், ஒரு மாதிரி டென்ஷன், சரியா நான் பண்ணுறது கரெக்டு தானான்ற மாதிரி ஒரு டைலமாலேயே இருக்கிற மாதிரியான ரெட்டைத்தன்மையுடைய இயல்பாகவே கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி தான் இல்லையா, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், பயமுறுத்துறதுக்காண்டி நாங்கள் யாருமே பயிற்சி சொல்கிறேன், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன். கொஞ்சம் கம்யூனிகேஷன் அப்படின்ற இடத்துல கேது அமர்கிறார். ஏன்னா 3ஆம் இடமே கம்யூனிகேஷன் தான், தரவுகள் கொடுக்கக்கூடிய இடம். யாரையும் நம்பி உங்களோட டேட்டாவை கொடுத்துறாதீங்க, அவங்க அப்புறம் ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. கம்யூனிகேட் பண்ணுறதுல சரியான வார்த்தைகளை சரியான மனிதர்களிடம் பயன்படுத்துங்கள். நம்பி செய்யலாமான்றதை 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு உங்கள் மனசு கேட்டால் செய்யுங்க. இல்லை யாராவது தூண்டல் மூலமாக ஏதாவது செய்து விட்டீர்கள், ஆனால் கேது தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விடுவார். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி. 3ஆம் இடம் ஷார்ட் ட்ராவல், நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு பயணப்படுவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் இருக்குது. இது வரைக்கும் யாரெல்லாம் கோவிலில் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த பரிகாரங்கள்லாம் பேலன்ஸ் வச்சுருந்தீங்களோ அத்தனை பேர் இந்த தடவை டக்குன்னு பண்ணி ஆகச்சிறந்த இறையருளையும் திருவருளையும் குருவருளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை ராகு கேதுகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு. தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக அனைவரையும் தன் வசப்படுத்துகிற திறமை யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட திறமை கொண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்துச்சு. இன்னுமே உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் வண்டி வாகனங்கள் நான் வாங்கி நிறைய ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சு, வண்டியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இன்னுமே அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வராது. வண்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா புதிய வண்டி வாங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டி நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே செட் ஆகாது. ஸோ அதனால் இந்த வருடம் உங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். அதே போல் உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய மருத்துவ செலவு செலவழிச்சிருந்தீங்கன்னா இனிமேல் அந்த செலவு உங்களுக்கு கிடையாது.
ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது சின்ன சின்ன வேற்றுமையினால் பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை, அம்மாவை பார்க்கவே முடியல, அம்மா என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கன்னு ஒரு வருத்தமோ கவலையோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த கவலை எப்படா தீரும் நீங்கள் மனசார வேண்டியிருந்தீங்கன்னா கேது பகவான் கடந்து உங்களுக்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி தரப்போகிறார். அதே போல் உங்கள் தாயாருடைய சொத்து, பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு வில்லங்கத்தில் இருந்தாலும் அது கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ராகு 9ஆம் இடத்துல அமர்ந்து அதிகமான மகிழ்ச்சியான சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கீங்களோ அவங்க உறுதியாக உங்களுடைய திறமையை இந்த ராகு எது பயிற்சியப்போ முழுமையாக நீங்கள் காட்டக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக உங்களுடைய பேரும் புகழும் உயரக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. உறுதியாக வெளிநாடு வெளி மாநிலங்கள் பயணங்கள் வந்து ஃப்ளைட்டில் தான் போவீங்க. பஸ்ஸில் போயிருந்தேன், சைக்கிளில் போயிருந்தேன், காரில் போயிருந்தேன், ஃப்ளைட் உறுதியாக இந்த 1.5 வருடத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகக்கூடிய யோகம் ராகு பகவான் கொடுக்க போகிறார். இதில் கேது பகவான் 3ஆம் இடத்துல அமர்வதனால உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் தேவையில்லாத விவாதங்கள் வந்தால் கூட தவிர்த்துடுங்க. நான் யார் தெரியுமான்னு ஒருத்தன் வந்து உங்களை கேட்கனா, தம்பி நீ நல்ல வேண்டாம் தம்பி, போயிட்டு வரேன்டா தம்பி அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் நம்மளுடைய மிதுனராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் யாராச்சும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஓகே பண்ணிடாதீங்க. தெரியாத முகம், தெரியாத நபர்கள்ட்ட உங்களுடைய எந்த ஒரு தகவலையும் தர வேண்டாம். ஏன்னா உங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி உங்களை எப்படி பிளான் பண்ணி லாக் பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. நிதானத்தை கடைபிடிங்க. வேகம் உங்களுக்கு உறுதியாக வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி உங்களால் முடியுங்கிற முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னு உங்களை ஆக்டிவேட் பண்ணி உங்களை நல்ல ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை உறுதியாக கொடுப்பாரு. வாழ்க வளமுடன். சரி சார், ஃப்ளைட்டில் போவாங்களா? மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே அது பொன்னான காலம்னு சொல்லலாம். ஏன்னா முதல் விஷயம், ராசி லக்னத்துக்குள்ள ராகு குரு வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதனால் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய எல்லா விதமான நல்ல காரியங்களும் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பிராப்தத்துலேருந்து ஃபேமிலி அந்யோன்யத்துலேருந்து எல்லா விஷயங்களும் கொடுக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வெளிநாடுன்னு சொல்கிறது இந்த ராகுங்கக்கூடிய ஸ்பிளிட்டு பார்த்தோன்னா பர்பர தேசாதிபதிம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா துபாய்க்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு, கட்டாருக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு, ஜப்பானில் சிட்டிசன்ஷிப் வாங்குறது, இதெல்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் மிதுனராசி நண்பர்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வீட்டில் பித்ரு கடன்னு சொல்லுவோம், சர்வ பிராயச்சித்தம், அதாவது வீட்டில் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட சாபம் இருந்ததுன்னா இப்போ குரு பார்வை இருக்கும் பொழுது ராகுக்கு மேலே இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பித்ரு கடன் எது இருந்தாலும் அது கரெக்டாக போய் பித்ருக்களுக்கு சேரும், முன்னோர்களுக்கு போய் சேரும். அதனால் எனக்கு என்ன சார் பெனிஃபிட்னா, உங்கள் அடுத்த 7 வம்சாவணிகளுக்கு அந்த பித்ரு கடன் மறுபடியும் கடத்தாமல் இருப்பீங்க. அதனால் குழந்தை நல்லா பிறக்கும், நல்ல அறிவார்ந்த குழந்தையாக பிறக்கும். இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டாக இந்த கொரோனா பீரியடில் பிறந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆட்டிசம் மாதிரி, ADHD சிண்ட்ரோம், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் கொடுத்துட்டுருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்காமல் இருக்கும். 3ஆம் இடத்துல கேது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை நுணுக்கமாக கற்றுக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுக்கும். என்னென்னா நிறைய பேருக்கு எவன் ரகசியமே தெரியாது. இவ்வளோ நாள் நல்லவன் நினச்ச அத்தனை பேரையுமே ஸ்கேன் ரிப்போர்ட் போட்டு கையில் பார்க்குற மாதிரி, ஓ இவ்வளோதானே நீ அப்படின்னு மற்றவங்க ரகசியம்லாம் தெரிய வரக்கூடிய பிராப்தம். சிம்பிளாக ஒரு செகண்ட் பார்த்தாலும் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கிறது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி இண்டோர் ஸ்டேடியம்குள்ளே விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும். இப்போ ஏரோபிக்ஸ் கற்றுக்கணும், இப்போ கராட்டே கற்றுக்கணும், நிறைய பேர் வந்து இந்த போ அண்ட் ஆரோ, ஆர்ச்சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அதெல்லாம் பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு கண்டிப்பாக இடமாற்றம் கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை ஓடிட்டு இருந்துன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறும். அதனால் அந்த சொத்து உங்களுக்கு வந்து சேரும். அப்பாவுடைய நட்பு இல்லைன்னா இப்போ நடக்கும். ஆனால் கண்டிப்பாக அடுத்த 1 வருஷத்தில் உங்களுடைய கோவில், முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட கோவில், முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஜீவ சமாதி, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் செய்தே தீர்வீங்க. கோபுர தர்ஷனம் மட்டும் தினமும் பார்த்தீங்கன்னா போகிறோம், உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது, தைரியமாக இருங்க.